வணக்கம் நண்பர்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன். ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட். நண்பர்களே, இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால், சாம்பாருக்கு பருப்பு வேக வைப்போம் இல்லைங்களா? சாம்பாருக்கு பருப்பு ஊற போட்டு வேக வைப்போம். அது சில வகையான பருப்பு உடனடியாக சீக்கிரமாக வெந்துடும், நல்லா மசிஞ்சிரும். ஆனால் சில வகையான பருப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா எத்தனை விசில் விட்டாலும் அப்படியே முழுசாகவே இருக்கும், வெந்திருக்கும், ஆனால் மசிஞ்சிருக்காது, குழ குழன்னு ஆயிருக்காது. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப அரைச்சி இந்தமாரி பண்ணுற அளவுக்குலாம் கொண்டு போய்விடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே அதை நல்லா வேக வச்சு குழச்சி எடுக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு தான் இப்போ நம்ம இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம். என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவும் போல் பருப்பு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம் இல்லைங்களா? அது மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் குக்கரில் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி பூண்டு, ஜீரகம், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எண்ணெய் ஊற்றுவாங்க. ஒரு 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 ஸ்பூன் அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டாங்கன்னா நல்லா வெந்துடும் அப்படின்னு ஒரு டிப்ஸ், இது பழைய டிப்ஸ் இருக்குது. ஆனால் அதை விட பெஸ்ட்டான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னீங்கன்னா, நம்ம தேங்காய் சிரட்டை இருக்குது இல்லைங்களா? தேங்காவை துருவி எடுத்த பிற்பாடு அந்த வெறும் சிரட்டை மட்டும் வச்சுருப்போம் இல்லைங்களா? அதாவது தேங்காய் ஓடு, அதை ஒரு சின்ன பீஸாக, அதை முழுசாக போட தேவையில்ல, ஒரே ஒரு சின்ன பீஸ் அதிலேருந்து வெட்டி எடுத்து அந்த தேங்காய் சிரட்டையை அதை நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு அதை நம்ம அந்த பருப்பு கூட தண்ணியில் போட்டுடணும். போட்டுட்டு நீங்கள் குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் மட்டும் விட்டாலே போதுமானது. அதிகமான எரிபொருள் தேவைப்படாது. 2 விசில் விட்டுட்டு அந்த ப்ரெஷர் இறங்கின உடனே நீங்கள் எடுத்து இறக்கி திறந்து பாருங்கள். அப்படி ஒரு மசிஞ்சு போய் ரொம்ப சூப்பராக நல்லா குழ குழன்னு அந்த பருப்பு நல்லா வெந்திருக்கும், மசிஞ்சு போய் வெந்திருக்கும். இது ஒரு சிறப்பான ஒரு டிப்ஸு. இது ரொம்ப நமக்கு ரிஸ்க்கெல்லாம் கிடையாது. சாதாரணமாக நம்ம இந்த தேங்காய் சிரட்டையை பயன்படுத்தி அதில் வேலை செய்ய போகிறோம், அவ்வளோதான். தேங்காய் சிரட்டையை நம்ம கொஞ்சம் சுத்தம் பண்ணி போடணும், அவ்வளோதான். அதை கொஞ்சம் கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி போடுங்க. அதனால் எந்த ஒரு பாதிப்போ சைடு எஃபெக்டோ எதுவும் வர்றதுக்கெலாம் வாய்ப்புகளே இல்லை. அதனால் இந்த டிப்ஸை எல்லோரும் பயன்படுத்தி நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி.